ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கொண்டு கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் குறித்து நாம் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதன் பயன்பெறக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளாக இருக்கிறது. ஏதாவது அருட்கொடை இல்லாத ஒரு விஷயம் உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஒன்றுமே இல்லை. மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவன் மரணிக்கக்கூடிய அந்த நொடி பொழுது வரை இன்னும் முஹ்மின்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை என்று வைத்திருக்கக்கூடிய அந்த நாளிலும் சரி ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். நமக்கு அந்த அருட்கொடைகள் குறித்து போதிய சிந்தனை நமக்கு இல்லாமல் இருக்கிறதோ அல்லது போதிய அளவு நன்றி செலுத்தாமல் இருக்கிறோமோ என்பதை இந்த நேரத்தை நாம் சற்று அசை போட்டு பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், வ அம்மா பி நிஹமத்தி ரப்பிக்க ஃபஹதிஸ். நபியே, உமது இறைவனுடைய அருட்கொடைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு நீர் எடுத்துச் சொல்வீராக என்று அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையாகவே அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதன் உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய எத்தனையோ அருட்கொடைகள் இருக்கிறது. அந்த அருட்கொடைகள் எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வியக்கத்தக்க அருட்கொடைகள். இந்த பிரபஞ்சம் என்று நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம், பூமி வானம், இந்த ரெண்டையும் எடுத்து அல்லாஹ் தஆலா இதை எப்படி படைத்திருக்கிறான், எதற்காக படைத்திருக்கிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு மனிதன் மீது அல்லாஹ் தஆலா அருளை பொழிந்திருக்கிறான். இந்த உலகத்தை நாம் வாழ்வதற்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. இந்த நிமிடத்திலே ஏராளமான மனிதர்கள் மருத்துவமனையிலும் இருக்கிறார்கள். இருக்கிறாங்கல்ல, நாம் ஜும்மாவில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நொடி பொழுதில் ஏராளமான மனிதர்கள் மருத்துவமனையிலும் இருக்கிறார்கள். அவருடைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட அருளை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று நாம் சற்று அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த பொறுப்படுவோம். மனிதனுக்கு தேவையான நரம்புகள் இருக்கிறதுல இங்க நம்மளாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? உட்கார்ந்து இந்த பயானை கேட்பதற்கு உண்டான அந்த அறிவு நமக்கு வேணும். அப்படித்தானே? இது இங்க வேலை இல்லை. அறிவு எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? மூளையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த ஒரே ஒரு மூளையை மட்டும் எடுத்து நம்ம ஆய்வு பண்ணணும்னு சொன்னா நீ மூளையில் எத்தனையோ நரம்புகள் உள்ள இருக்கு. ஒரு நரம்பு நம்மளோட வழக்கத்துல சொல்லுவோம், அல்லாஹ் உனக்கு ஒரே ஒரு நரம்பை பிடிச்சி இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், ஆட்டம் போடாதுன்னு சில பேருக்கு எச்சரிக்கை பண்ணுவதற்காக சொல்லுவோம். அந்த மூளை நரம்புல ஒரே ஒரு நரம்பு நமக்கு செயல்படவில்லை என்று சொன்னாலோ அல்லது அதுல ஏதாவது நோய் இருந்தாலோ நாம் இந்த இடத்துல வந்து அமர முடியுமா? மற்றதெல்லாம் விட்டுருவோம். ஒரு நரம்பு சிங்கிள். ஒரு மனிதனுடைய உடம்புல அல்லாஹ் தஆலா எவ்வளவு பொருட்களை வைத்திருக்கிறான், எவ்வளவு பேப்பர்ஸ்.
மனிதனுள்ள அந்த அல்ல ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான், நான் அல்லாஹ் தான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நிறைய சான்றுகளை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். உலகத்துல இருக்கு, ஏராளமா இருக்கு. நீ ஒன்னே கூட எடுத்து சிந்திச்சு பாருங்க. நல்லா மனிதனே, நான் தான் அல்லாஹ் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும், ஆதாரம் வேண்டும்னு கேட்கிறியா? உன்னைய பத்தி நீ சிந்திக்க. நல்லா உன்னுடைய உடல் கூறுகளை பத்தி சிந்திச்சு பார். இதெல்லாம் முடியுமா என்பதை நீ சிந்தித்து அல்லாஹ் தான் கடவுள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவ அப்படின்னு என்பது சொல்வதற்காக இந்த ஆதாரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். மனுஷனுடைய உடம்புல எவ்வளவு பேர் பார்ட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது இதுங்க ஹார்ட். நிறைய செய்திகள் இருக்கு அருள்கொழிகள் சம்பந்தமா. வானத்தை பத்தி பேசலாம், அதனுடைய கோள்களை பத்தி பேசலாம், பூமியை பத்தி பேசலாம், காற்றை பத்தி பேசலாம். காற்றுல முடிஞ்சிச்சு ஜோலி. எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா இருக்கு. உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் சீராக செம்மையாக இயங்குகிறது. அல்லாஹ் அந்த காற்று அனுப்பலைன்னா உலகமே என்ன மயானம் தான். அல்லாஹ் சிறிது நேரம் இந்த காற்றுக்கு ஓய்வெடுக்க சொல்லி அல்லாஹ் ஆர்டர் போட்டான்னு வைங்க, உலகத்துல யாராலும் மிஞ்சுவானா? நான் தான் என்று சொல்ல யாருதான் மிஞ்ச முடியும்? எந்த கோட்டைகள் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவனுக்கு ஒரு காற்று தேவைப்படும். காற்று இல்லாம மனுஷன் வாழ முடியாது. அப்ப எத்தனையோ அருட்பணிகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்மெல்லாம் அடிக்கடி ஒரு பிரச்சனை சந்திக்கும். நல்லா இருந்தாரு, திடீர்னு மௌத்தா போயிட்டாரு. நெஞ்ச பிடிச்சாரு, உட்கார்ந்தாரு, கொஞ்ச நேரத்தில் ஆள் மௌத்தா போயிட்டாரு. என்று இந்த ஹார்ட் சம்பந்தமாக, இதய நோய் சம்பந்தமாக நிறைய நம்மளுக்கு செய்திகள் வருகிறது. இந்த இதயம் சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு நடத்தக்கூடிய பாடத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வைங்களேன், ஒரு செய்தி போதும். ஒரு மனிதனுக்கு இரத்த நாளங்கள் முக்கியமுங்க. மனிதனுக்கு இரத்த நாளங்கள், ரத்தம் பாய்ச்சணும் எல்லா பகுதிக்கும், விரல் நுனி வரைக்கும் நமக்கு ரத்தம் தேவை. இதையெல்லாம் எங்கிருந்து நமக்கு பாய்கிறது என்று சொன்னால் இதயத்திலிருந்து பாய்கிறது. இந்த இதயத்தை அல்லாஹ் எப்போது நமக்கு இயங்க வைக்கிறான் தெரியுமா? நம்முடைய தாயினுடைய கருவறையில 3 வாரங்கள் தான், 3 வார கருவறைய அல்லாஹ் இதை இயக்க வைக்கிறான். அப்போது ஆரம்பிக்கக்கூடிய அந்த இதயம் 60 ஆண்டு காலங்கள் இயங்குகிறது. சிலருக்கு 70. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 950 ஆண்டு காலங்கள். எப்போ ஸ்டார்ட் ஆனது? இந்த 3 வாரங்கள்ல ஸ்டார்ட் ஆனது. எத்தனை வருடங்களாக நமக்கு இந்த இதயம் செயல்படுது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா நம்முடைய வாழ்க்கையே என்ன ஓய்வு தான். 5 நிமிடங்கள் அது செயலிருந்து போனா நம்முடைய வாழ்க்கையை ஓய்வு பெற்றுவோம், மௌத்தா போயிருவோம். அப்ப அல்லாஹ் அந்த மனிதன் மீது புரிந்து இருக்கக்கூடிய அருட்படை பத்தியா வெளிய உருவமா கூட அது வரல. ஒரு பாடியா வரணும்லங்க, குழந்தைங்களை வடிவமா வெளியே வந்து வரக்கூடிய சூழ்நிலையில கூட அல்லாஹ் கொடுக்கலாம். எப்ப கொடுக்கலாம்னா 3 வாரங்கள் கருவுல இருக்கும் போதே, தாயுடைய கருவறையில் நாம் இருக்கக்கூடிய அந்த 3 வாரத்திலே அல்லாஹ் தஆலா இதயத்தை செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால், இந்த இதயம் செய்யக்கூடிய செயல்பாடு இருப்பாங்க என்னென்ன வேணுங்கிறத. ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிடத்துக்கு 72 முறைகள், ஒரு நிமிஷத்துக்கு, செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 முறைகள் இந்த இதயம் துடித்து ஆகணும். யாருக்கு 60 ஆச்சோ 40 ஆச்சோ அது என்ன செஞ்சிடும்? அது அந்த எக்கோல இசிஜில அழகா காமிச்சிடும். அதான் அல்லாஹ் தஆலா எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? 72 முறை ஒரு நிமிஷத்துக்கு அதை ஆட்டோமேட்டிக் அல்லாஹ் ஃபிட் பண்ணிட்டான். பெரும்பாலான மக்களுக்கு விதிவிலக்கு நோயாளிகளை விட்டுறணும். பெரும்பாலான படைப்பினர்களுக்கு, மனிதர்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 முறைதான். ஒரு நாளைக்கு இதயம் எத்தனை முறை துடிக்குதுங்க? 1,00,000 முறைகள். எந்த ரெஸ்டும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை, எந்த செலவும் இல்லை. அதுக்கு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது இதயமுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொருவருக்கும் நம்ம உட்காந்துருக்கோம், இப்ப அடிச்சுட்டு தான் இருக்கு. 1,00,000 தடவைகள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிக்குதுன்னு சொன்னா, இந்த ஒண்ணுக்கு நன்றி செலுத்தினா, லேப்டாப்ல அடிக்கிறாங்க, அடிக்கிறதுனா தான் நம்ம நோயாளியா போயிடும், மூத்தா போயிடும். ஒன்னொன்னுக்கும் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதா இருந்தா 24 மணி நேரம் பத்துமா? இந்த ஒண்ணுக்கு பத்தாது.
அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் மீது எந்த அளவுக்கு அருளை பொழிஞ்சிருக்கான் பாருங்க. இதுக்கு எந்த கட்டணம் நம்ம கொடுக்கிறோம்? ஒரு மனிதர் ஒரு பேஸ்புக்ல பார்த்த வலைதளத்துல ஒரு சவுதி அரபி ஒருத்தர் வயசானவர் செல்வந்தர், அவருக்கு இதய நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அவர்கள் சிகிச்சை எடுத்த பின்னால அவர் ஆரோக்கியமாகி வருகிறார். டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய நேரத்துல கட்டணம் கட்ட சொல்லி டாக்டர் வலியுறுத்துறாங்க. அப்ப அந்த மனிதர் அழுகிறார். இவர் அழுவதை பார்த்த மருத்துவர்கள், உங்களுக்கு பணம் எதுவும் இல்லையா, நாங்க செலுத்திடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அழுகாதீங்க, பயப்படாதீங்க, பொருளாதாரம் இல்லைன்னா நாங்க கூட கட்டணத்தை செலுத்திடுறோம், நீங்க வீட்டுக்கு கிளம்பலாங்கிறாங்க. அவர் பெரிய செல்வந்தர். அவர் சொல்லுகிறார், ஒரு 20 நாள் 25 நாட்கள் இந்த இதயத்தை நீங்க சரி செஞ்சதற்காக நீங்க இவ்வளவு பெரிய தொகைகள், பெரிய தொகை லட்சக்கணக்கில் என்ன கேட்குறீங்க. என்னுடைய வயது 70க்கு மேலாகிறது. இத்தனை வருடங்களாக இந்த இதயத்தை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான எந்த ஒரு பைசாவும் இல்லாம, எனவே அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து நான் அவனுக்கு நன்றி செலுத்தி நான் அழுகிறேன். அவர் மட்டுமல்ல, நாம் எல்லாம் அழுகணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமானதாக இந்த இதயம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா இதை எப்படி வச்சிருக்காண்டா, ஒரு சின்ன கையளவு தாங்க, 200 கிராம் இல்லைன்னா ஒரு 300 கிராம் அதிகபட்சம் அந்த கையில வச்சிருக்கான். இவ்வளவுதான் அந்த இதயத்துடைய அந்த வெயிட்டே 300 கிராம் தான். அது அல்லாஹ் தஆலா நம்ம வெளியே பார்க்கும் போது அப்படி ஒரு சைஸா இருக்கு, ஹார்ட் இந்த சைஸ்ல இருக்குல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த இதயம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வடிவத்தில் அமைத்தால் அது இயங்காதான் மருத்துவர் சொல்றாங்க. அதுல 4 அறைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கீழே 2 செல்ஃப் இருக்கு, அதுக்கு மேல 2 செல்ஃப் இருக்கு, தனித்தனியா டிபார்ட்மெண்ட். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு உறுப்புல இல்ல, விரல் நுனி இருக்கு, விரல் இருக்கு, அதுக்குள்ள சதை இருக்குது, தலை இருக்குது, கண்ணு, இப்ப நிறைய இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் தேவையானது அந்த வேலை செய்யணும். கீழே 2 அறை, மேல 2 அறை, அதுக்கு மேல வாழ்வுன்னு சொல்லணும்ல, அதுக்கு மேல ஒரு 4. இவ்வளவு அழகான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு ஒரு நேர்த்தியாக மனிதனுக்கு தேவையான இந்த இதயத்தை ஒவ்வொருவருக்கும் மனுஷன் படைச்சிருக்கிறானே. சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மாபி நேமத்தி ரப்பிக பகதீஸ்னா என்ன? நபியே இந்த அருள் கூட எடுத்து சொல்லுங்க. இருக்கு, சிந்திச்சு பாரு. யாரெல்லாம் எனக்கு நன்றி செலுத்தவில்லையோ நன்றி செலுத்த முற்படுவாய். யாரெல்லாம் தீமையான காரியங்கள் இருக்கிறானோ, அவன் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருளை தந்திருக்கிறான், எனவே அவன் நன்றி செலுத்த விரைவோம் என்று சொல்லுவான். குறைந்த அளவு நன்றி செலுத்தக்கூடிய மனிதன் எல்லாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை எடுத்து சொல்கிறான். அல்லாஹ் இதயத்தை படைத்திருக்கிறானே, இதை ஒரே மாதிரி படைத்திருக்கிறான்னு பார்த்தா இல்லைங்க. இதயம் என்பது ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரே ஒரு ஷேப் தான். ஆனால் அதனுடைய இயக்கம் என்பது மனுஷனுக்கு எத்தனை முறை? 72 முறைன்னு சொல்றாங்க. 72 முறை அது அடிக்குது ஒரு நிமிஷத்துக்கு. உயிரினங்கள் எல்லாம் படைச்சிருக்காங்கல்ல, இந்த மனுஷனுக்கு 72 முறை மாதிரி அதுக்கும் அமைப்பு எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி பெரிய மிருகமாக இருந்தா அதற்கு தகுந்த ஒரு உதயம், அதற்கு குறிப்பிட்ட அளவு அந்த துடிப்புகள். உதாரணத்துக்கு நீலத்திமிங்கலம் ஒண்ணு இருக்குல்ல, நீலத்திமிங்கலம் அதுதான் பெரிய உயிரினம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு 72 முறை அடித்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். நீலத்திமிங்கலத்துக்கு எல்லாம் எப்படி வச்சிருக்காண்டா, அந்த ஹார்ட்டை ஒரு நிமிஷத்துக்கு 5 டைம்ஸ் 5 டைம்ஸ் தான் இல்ல, மொத்தத்துக்கு அது அந்த ஹார்ட் பம்ப் ஆகுறது 5 தடவை ஒரு நிமிஷத்துக்கு. அப்பனா எவ்வளவு ஸ்லோவா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு போதுமானது. இந்த 5 முறை அதுக்கு துடித்தாலே அது உயிர் வாழ்ந்துருமா? அல்ல, அதுக்கு அப்படி அமைச்சிருக்கான். என்னை போன்று யாரும் படைக்க முடியாதனால அல்லாஹ் பாருங்க, அந்தந்த உயிரினங்களுக்கு தக்கவாறும் படைச்சிருக்கிறான். பொத்தாம்பருவ ஒரு இதயமெல்லாம் இருக்காது. சரி, இப்படி எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன உயிரினம் இருக்குல்ல, உலகத்திலே ஒரு சிறிய பறவைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான், ஹம்மிங் பேர்டா என்னமோ சொல்றாங்க அதுக்கு பேர். அதுக்கு 5 முறை அடிச்சா பத்துமா ஹார்ட்? இத மனுஷனுக்கு அடிக்கிற மாதிரி 72 முறை அடிச்சா பத்துமாண்டா? பத்தாதான். அதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன இதயமா இருக்கு, ரொம்ப பொடிய அளவுல எல்லாம் வச்சிருக்காங்க.
அதுக்கு எத்தனை முறை தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு அடிச்சா அது வாழ முடியும்? 1200 முறை அடிக்கணும். அல்லாஹ் வந்து கருணையாளர்கள அந்த வீட்டு கோடு பறவைக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்பெல்லாம் எவ்வளவு வேகமா அடிக்கிடுவாருங்க. அதுக்கு 1200 முறை அடிப்பதாக மருத்துவ உலகம் சொல்கிறது. இந்த இதயத்தினுடைய வேலை என்ன? மனுஷனுக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்குல்ல, அந்த ரத்தத்துல ஆக்சிஜன், ஊட்டச்சத்து மிக்க ஆக்சிஜனை கொண்டு போய் எல்லா பகுதிக்கும் ரத்த நாளங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்குது. அப்படி போகலன்னு சொன்னா மனிதனுக்கு எந்த ரத்த நாளங்கள் வந்து சரியான முறையில சீராக பாயலையோ, விரலுக்கு பாயலையா, காலுக்கு பாயலையா, கண்ணுக்கு பாயலையா, அவன் மனுஷன் நோயாளி. ரத்த நாளங்கள் அல்ல எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? இந்த ஒரு 60 கிலோ 70 கிலோ உள்ள மனுஷனுக்கு ரத்த நாளங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்டத்தட்ட இந்த உலகம் இருக்குல்ல, உலகத்தை எல்லாம் சுத்தி வந்தா எவ்வளவு தூரம், எத்தனை கிலோமீட்டர்? 2 முறை சுத்தி வந்தா எத்தனை, எவ்வளவு மைல்? 2.5 முறை சுத்தி வந்தா எவ்வளவு மைல்? அவ்வளவு தூரம் ஒவ்வொரு மனிதனுடைய ரத்த நாளங்கள் அந்த சுருட்டி 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 வச்சிருக்கான். உள்ள ஓபன் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டே போனா உலகத்தை சுத்திடுமா உள்ள ரத்த நாளங்கள்ங்க. நமக்கு தெரியல, நம்ம அதை பத்தி விளங்கி இருக்கிறோமா? எவ்வளவு அல்லாஹ் விட்டால இந்த அளவுக்கு இது உடல் உறுப்புகள், இது மட்டுமா? உலகத்தில் நம்ம உயிர் வாழ்வதற்கு எத்தனையோ அருட்கொடைகளை புரிந்திருக்கிறானே, நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம் நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு அவருடைய அருட்கொடைங்கிறத பின்னாடி பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒரு முறை இந்த அருட்கொடையை நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாயிண்ட். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க, இரவு தொழுகை தொழுகிறாங்க, இரவு நேரங்கள்ல தொழுகிறாங்க. அவங்க தொழுக பக்கத்துல இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு பாக்குறாங்க, பாதங்கள் எல்லாம் வீங்குது. ஒரு கட்டத்துல போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுடைய பாவங்களை, அதாவது நீங்க நபி ஆனதற்கு முன்னால் செய்த பாவங்களையும் நபி ஆனதற்கு பின்னால் செய்த பாவங்களையும் மரணிக்கு மேல் செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, எதற்காக நீங்கள் கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு நீங்க தொழுகிறீங்க யார சொல்லலாம்னு கேட்டாங்க. அது ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னங்க? நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க விரும்புறேன், நான் அவ்வளவுதான் சொன்ன ஒரு பதில். என்ன, ஏன் கால்கள் வீங்குற அளவுக்கு நீங்க, இது ஒரு பாயிண்ட் நமக்கு இருக்கு தெரியுதா? ஏராளமான அருட்கொடைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருட்கொடை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் என்னங்க தொழுகிறோம்? அதிகபட்சமா என்ன தொழுகிறோம்? 5 நேரமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு இறைச்சவாதி இருக்கிறாங்களா? கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுகிறார்கள் என்று சொன்னால் என்ன நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு புரிந்த அருள்கொடை எந்த நிலையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை என்ன? நல்ல சாப்பாடா, நம்மள மாதிரி ஏசியா, மீன் கறியா, சலிக்கப்படாத கோதுமையா? அவனுடைய உணவு என்ன? கட்டில் மெத்தையா, இல்ல கயர்ல படுத்திருந்தாங்களா? இதுக்கு கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் நன்றி செலுத்தினாங்க அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு. நாமெல்லாம் கேள்வி கேட்கணும். அது அல்லாஹ் நினைவுபடுத்த சொல்ற, நபியை நினைவுபடுத்துகிற அருள்கொடை எங்களுடைய அடியார்களுக்கு நினைவுபடுத்துங்க. அந்த அருள்கொடைக்கு நன்றி உள்ளவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தொழுதாங்களே. நம்ம என்னங்க அப்படி செஞ்சுருக்கோம்? உள்ளவர்கள் பல்லான தொழுகையில் எத்தனை பின்னடைவுகள் பல்வேறு இல்லை. நிறைய பேருக்கு சமுதாயத்தில் தொழுகையே இல்லை, ஜும்மா மட்டும் இருக்கிறது, பெருநாள் மட்டும் இருக்கிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தங்கள் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுவதற்கு உண்டான காலத்தை என்ன சொன்னாங்க? எனக்கு அல்லாஹ் புரிந்திருக்கக்கூடிய அருள்கொடை. நாம நினைக்கிறோங்க லட்சங்கள் கோடிகள் இருந்தால்தான் அது அருள்கொடை நினைக்கிறோம். கோடி சொல்ல யாரை சொல்றோம்? அம்பானியை சொல்றோம், அதானியை சொல்கிறோம். எவன்கிட்ட பல்லா அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க, அது நகை நட்டுகள் யார்கிட்ட ஏராளமாக கிலோ கணக்கு இருக்கும் அப்படித்தான் சொல்கிறோம். அவன் தான் அருள்கொடை அவனுக்கு தான் நல்லா புரிஞ்சிருக்காங்க.
ஒரே ஒரு கண்ணு போதுங்க. நம்மள மாதிரி கோடீஸ்வரன் யாரும் கிடையாது. நம்ம தான் உலக பணக்காரன் ஒவ்வொருவருமே. அல்லாஹ் ஒரு கண்ணு போச்சு ஒரு நாளுக்கு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் வச்சுக்கிறேங்க, மிகப்பெரிய உலக பணக்காரன், ஒரு கண்ணு போச்சு, வருமா? வருமாங்க? இங்க எது மேலவங்க இருக்கிறது? கோடி மேலவங்க இருக்கிறதா, அல்லாஹ் படைத்த கண்ணன் மேலவங்க இருக்கிறதா? எல்லோரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க. உறுப்புகள் வந்து பார்த்தோம்னா காசு மட்டும் இல்ல, காசு நிறைய இருக்கு, ஆனால் ஒரு சாயா குடிக்க முடியல. பழங்கள் கட்டுக்கட்டாக இருக்கிறது, இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிட முடியல. யாரு செல்வந்தர்? உண்மையான செல்வந்தர் யாரு? பணம் மட்டும் வைத்திருப்பாங்களா? அப்படி இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள்கொடைகள் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதுக்கு நாம் தொழுது அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றிகளை செலுத்தணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், நீங்க ஒருவேளை நான் ஒரு என்னெல்லாம் அருள்கொடை புரிந்திருக்கிறேன் என்பதை என்ன ஆரம்பிச்சீங்கடா, என்ன உங்களால முடியாதுங்கிறாங்க. என்னுடைய அருள்கொடையில் அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நீங்கள் எண்ணினால் கணக்கிட்டால் மௌத்து வரைக்கும் முடியாங்க. அல்லாஹ் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். நம்ம என்ன செய்யறோம்? 30 நோன்பு, 5 நேர தொழுகை, கொஞ்சம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்தா ஒரு 2%. இதுவெல்லாம் தூசியும் தூசியும் தோஷமும் தூசி. அல்லாஹ் திருமணக்குறான சொல்லி காட்டுகிறான்ல, நன்றி கட்ட பாவிகளை நான் நேசிக்க மாட்டேங்கிறான்ல. என்னுடைய அருட்கொடையை அனுபவித்துக் கொண்டு யார் எனக்கு நன்றி செலுத்தவில்லை, நன்றி செலுத்துறது என்ன? எந்த தேவையும் மட்டும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது என்ன? அதிகமாக அவன் திக்ர் செய்வது, அவன் தக்பீர் சொல்வது, தஸ்மீக் செய்வது, அதிகமாக தொழுவது, செல்வந்தர்களாக இருந்தால், பொருளாதாரம் இருந்தால் அதிகமாக தானம் தர்மங்கள் செய்வது, இதெல்லாம் நன்றி செலுத்துறது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் என்னங்க செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ஒண்ணும் இல்ல, என்ன இருந்துச்சு? உடல் வலிமை இருந்துச்சு. யா அல்லாஹ், நீ எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள்கொடைகளுக்கு நான் சஜ்தா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய கால் வீங்கினாலும் பரவாயில்ல, உன்னுடைய அருள்கொடையோட ஒப்பிடும் போது இந்த துன்பம் எல்லாம், கால் வீங்கி வலிக்கக்கூடிய துன்பம் எல்லாம் சாதாரணம் சொல்லலாம். அப்ப அல்லாஹ்வுடைய எண்ணிக்கைக்கு, அருள்கொடைகளை எண்ணிக்கை எண்ண முடியுமா? முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அறிமுகம் செய்கிறான்? நன்றியுள்ள அடியாராக அவர் இருந்தாங்கிறான். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நன்றியுள்ள அடியாராக அவர் இருந்தாங்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை அவ்வளவு அனுபவிச்சாங்க. அனுபவிக்கிறோம் என்பதை உணர்ந்தார்கள். என்ன செஞ்சாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? 950 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்தார்கள். எவ்வளவு? 950 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்கல்ல. வாழ ஒரு மனுஷன் வாழ்ந்தது நன்றி செலுத்துறதா? அது இல்ல. வாழ்ந்த காலங்கள்ல என்ன செஞ்சுக்கிற? குடும்பம் குட்டினே கிளம்பி அதே பொழப்பா இருக்கிறியா? அதே வேலையா இருக்கிறியா? இல்ல படைப்பவன் பக்கம் திரும்பி குடும்பத்தை ஒரு ஓரமா பார்க்க மாதிரி வச்சுட்டு, சின்ன உலகத்தில் நம்ம இருக்க வரல, நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் சில தேவைகள் எல்லாம் நமக்கு தந்திருக்கான், பலகீனத்தை தந்திருக்கிறான். எனவே மனைவி, எனவே பிள்ளைகள் என்கின்ற உணர்ந்து லேசா ஒரு சின்ன ஓரமா ஒரு டைம் ஒதுக்கி குடும்பத்துக்கு பார்த்துட்டு 99% அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதா இல்லையா? இவர் செலுத்திருக்காங்க. 950 ஆண்டு காலங்கள் என்ன செஞ்சாரு? அவரே சொல்லுகிறார், இரவலும் பகலும் அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி நான் உங்களுக்கு சொன்னதையான்னு கேட்கிறார். ஏகத்துவ பணியை 950 ஆண்டு காலங்கள் செஞ்சவங்க அவங்க. எதுக்கு? என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுகிறான், நன்றியுள்ள அடியார்கள். அல்லாஹ் அவ குடும்பத்துல சில பேருக்கு அல்லாஹ் நேரடி காமிக்கல, ஆனா அவங்களுக்கு காமிச்சிருக்காங்கல்ல. அவங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும், நபிமார்களுக்கு தெரியும், வகையோடு தொடர்பு இருந்தாங்கல்ல. இந்த உலகத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்க அருட்கொடைகள் எல்லாம் மறுமையோடு ஒப்பிடும் போது தூசி. அவங்களுக்கு தெரியும்ல. சும்மாவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மீது தொழுவாங்க? மறுமையில ஏற்படக்கூடிய அந்த தண்டனை இருக்கு பாருங்க, அந்த தண்டனை நினைத்து பார்த்தால் அது அல்லாஹ் தஆலா நம்முடைய கருணையின் மூலமாக சொர்க்கத்தை வச்சிருக்கானே, அதை நினைத்து பார்த்தால் இது வர தூசியாக தெரிஞ்சு.
950 வருஷத்துலயும் பகல் டியூட்டி நைட் டியூட்டி ரெண்டுமே பார்த்துருக்குறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு வெறிகொண்டு அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்காங்க, தாவா பணி செய்திருக்கிறார்கள். கப்பாபின் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நேரத்துல சொல்றாங்க, கப்பாப் ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். இஸ்லாம்னு சொன்னா 6 வரலாறுகள் சொல்றாங்க. இஸ்லாத்தை 6ஆ பிரிச்சிருங்க. அதுல ஒருத்தர் யாரு? கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு பெரிய தியாகி. அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய துன்பங்கள். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில சில இன்பங்கள் அல்லாஹ் தஆலா அவர்கள் அப்படியே அனுபவிக்க வைக்கிறான், அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ஒரு நேரத்துல சொல்றாங்க, என்னோடு ஹிஜ்ரத் செஞ்சவங்க, என்னோடு கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ரூஹ வாங்கிட்டான். அவங்க எல்லாம் மறுமை பயிர் என்ன செஞ்சிருவாங்க, அடைஞ்சிருவாங்க. ஆனால் நான் தியாகம் செய்திருந்தாலும் இவ்வளவு காலங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, ஒருவேளை எனக்கு மறுமை பலன் கிடைக்காமல் போயிருமோ என்று கவலைப்பட்டாங்க. எந்த சூழ்நிலை கவலைப்படுறாங்க? நம்மளை விட கோடி மடங்கு தியாகம் செய்துவிட்டு கவலைப்படுகிறார்கள். ஏன்? அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடை எப்படி? இந்த உலகத்திலே கதை எல்லாம் முடிச்சிருவானோ, வறுமையில கிடைக்காம போயிருமோ என்று கவலைப்படுகிறாங்கடா. அதனோட பின்னணியை பார்க்கணுமா இல்லையா? நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். ஆனால் ஒரு குறைந்தபட்ச பாசமாக கொடுக்க வேணாமா? அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளும் நாம் செய்யக்கூடிய செலுத்தக்கூடிய நன்றியும் எப்படி இருக்கு? அவன் கடல் அளவுக்கு நமக்கு தந்திருக்கிறான். நம்ம ஒரு கடல்ல ஒரு விரலை விட்டு எடுத்தா என்ன இருக்கோ அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எவ்வளவோ அருட்கொடை தந்திருக்கிறான்ல, அவனுக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒருவேளை நன்றி செலுத்த மறந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிதான் ஒரு முஹ்மினுக்கு ஆகுமா, இப்படிதான் நடக்குமா என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்றி செய்யாத செலுத்தாத அடியார்கள் எல்லாம் கடுமையாக வைத்திருக்கிறார். அது இரண்டாவது உரையில பார்ப்போம். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல காரூன் சொல்லக்கூடிய ஒருத்தன் அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், படைச்சிருந்தான். யாருக்கும் வணங்காத செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு, அவன் தான் உலகம் கியாமத் வரைக்கும் பணக்காரன் கூட அவன் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் அறிமுகம் செய்யறான். இப்போ உள்ள இந்த பணக்காரன், இதுக்கு முந்தின பணக்காரன் அவன் பக்கத்தில் நிற்க முடியாது. ஏன்னா அறிமுகம் அல்லாஹ் அப்படி செய்கிறான். மிகப்பெரிய செல்வங்கள், அவனுடைய கஜானாக்களை துறப்பதற்கு உண்டான சாவியை மிகப்பெரிய வலிமையை மிகுந்த கூட்டல் சமூகத்துக்கு வருமா? அப்படின்னா அவனை மாதிரி அவன் முடியாது. அந்த சமுதாயத்துல ஈமான் கொண்ட மக்கள், ஈமான் கொள்ளாத மக்களே அவனுடைய பொருளாதாரத்தை பார்த்து அல்லாஹ் நமக்கு இப்படி தந்திருக்க கூடாதா என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அவனை போய் சில நல்லடியார்கள் எடுத்து சொன்னாங்க, காரூனே, உனக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருப்பது இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, அனுபவி. ஆனால் அல்லாஹ் அதற்கு மட்டும் கொடுக்கவில்லை, மறுமை வாழ்வை தேடுவதற்காகத்தான் உனக்கு தந்தான். செல்வம், பொருளாதாரம் இந்த அருட்கொடை அல்லாஹ் எதற்கு தந்திருக்கிறான்? உலகத்துல இன்பமாக வீடு கட்டி கொண்டு ஏசிய போட்டு அனுபவிப்பதற்காக, நல்ல பதார்த்தங்களை உண்பதற்காக மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அருட்கொடை நன்றி சொல் செலவு செய்ய, அதுக்கு தாண்டா உனக்கு கொடுத்திருக்கிறான், சுதாரிச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஒரு மூமின், ஒரு நல்லடியார் காரூன் என்ன பதில் சொன்னா தெரியுமா? நம்மதையோடு அல்லாஹ் கொடுத்தானா? என்னுடைய அறிவு, நான் சிந்திச்சேன், நான் படிச்சேன் சொன்னால, நான் படிச்சேன், நான் இந்த கம்பெனி உருவாக்கினேன், என்னால நான் இத்தனை லட்சம் இவ்வளவு பெரிய பொருளாதாரம் என்னாலங்கிறான்ல அவன் சொன்னான். என்னுடைய அறிவை கொண்டு எனக்கு அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் ஆர்டர் போடலையா என்னுடைய செல்வத்தை? எனக்கு அறிவு வந்தனாலும் அல்லாஹ் ஆர்டர் போட்டாங்க, மமதை கொண்டான். அதே நான் வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடை மற்றவனுக்கு கூட வழங்காம உனக்கு வழங்கியிருக்காங்கல்ல, நம்ம நினைச்சுக்க கூடாதுங்க. அல்லாஹ் நம்மளுக்கு நம்முடைய அறிவை கொண்டு நம்மளுக்கு பரிசு வந்தனால இந்த மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்குது, உங்க உழைச்சினால கிடைக்குதுன்னா நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் இல்ல, அல்லாஹ் கூட பிச்சை அல்லாஹ் யாருக்கும் போடுவான். அவன் யாரை தேர்வு செய்யணும்னு சொல்ல முடியாது. இதை நிராகரிப்பாங்க, அள்ளி கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்னியா போட்டான் அல்லாஹ். யார் சேர்ந்தவர்? இதை நிராகரிப்பாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரா, அது அவனுடைய அதிகாரம். யாருக்கு நான் கொடுப்பேன், அல்ல நான் நாடு கொடுக்கணுமா, உனக்கு கொடுத்துருக்காண்டா அப்படின்னு சொல்லும் போது
என்னுடைய அறிவின் காரணமாக வந்துச்சுன்னா, டேய் உன் அறிவாரா என்ன செய்யணும் பாரு அப்படின்ட்டு அது நன்றி செலுத்தாத ஒரு காரணத்திற்காக அவனையும் யார காரூனையும் அவன் செல்வ கருவூலங்கள் வச்சிருந்தா அது ரெண்டே சேர்த்து புதைச்சிட்டேங்கிறான். இந்த பாயிண்ட் என்ன இருக்குது நமக்கு? அவன் முகனும் இல்லை, இறை நிராகரிப்பாங்க, அதனால அல்லாஹ் அப்படி தண்டனை கொடுத்துதான் நினைக்க முடியுமா? அப்படி உறுதியா சொல்ல முடியுமா? நன்றி செலுத்துகிறாயா இல்லையா, அதான் டாபிக். சொல்ல முடியாது. எவ்வளவு பேரை பார்க்கணும், அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனால் அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றியை செலுத்த காரணத்தினால் இந்த ஊர்ல வந்தாங்க ஒரு காலத்தில் இவங்களுடைய தாத்தா பணக்காரமா. இப்ப என்னடா இல்ல, ஏன் கொடுத்த அல்லாஹ் அவங்க எடுக்க தெரியாதா? அருள் கூட திரும்ப ரிட்டர்ன் வாங்க தெரியாதா? வாங்கிட்டான். யாருக்கு வாங்க மாட்டான் அல்லாஹ்? சோதனைக்கு சில பேருக்கு நல்லா செய்யுமா, கொடுத்து எடுப்பான். ஆனால் நன்றி செலுத்தக்கூடிய அடியானை நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன். அல்லாஹ் நன்றி செலுத்தாதவனை தண்டிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான், கண்டிப்பதாக சொல்லுகிறான். எனவே ஏராளமான அருட்கொடைகளை உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளுக்கு தக்கவாறு நன்றி செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆட்சி அடைய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹித் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.